கூட்டணி குறித்து அந்த நாளில் அறிவிப்பு. விஜய பிரபாகரன் மதுரையில் இன்று ஜூன் 29 செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஜனவரி 9 எங்கள் நிலைப்பாட்டை சொல்கிறோம். செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கூறியுள்ளது போல தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து எங்கள் கட்சியின் வலுவை நிரூபிக்க உள்ளோம். பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் பலர் கோட்டைக்கு செல்வதுதான் எங்களின் ஆசை என்றார். நடிகர்கள் மட்டுமல்ல மாணவர்களும் தான். காயத்ரி நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் போதைப் பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டது குறித்து சென்னையில் இன்று ஜூன் 29 பேசிய நடிகை காயத்ரி, நடிகர்கள் மட்டும் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் என்று இல்லை, மாணவர்கள் மத்தியிலும் அதிக அளவில் உள்ளது. முதல்வர் மட்டும்தான் தன்னை ஒரு மாடல் எனச் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தவிர தமிழ்நாட்டை ஒரு மாடல் ஆக்கியதாக தெரியவில்லை என்றார். பரந்தூர் விமான நிலையத்திற்கான நில விலை அறிவிப்பு. சென்னையின் இரண்டாவது புதிய விமான நிலையம் பரந்தூரில் அமைய உள்ளது. இதற்கான அறிவிப்புகள் வெளியாகி நிலங்களை கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழக அரசு கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலங்களுக்கான விலையை நிர்ணயம் செய்த அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி 3331.25 ஏக்கர் பரப்பிலான நிலங்களுக்கு ஏக்கருக்கு 35 லட்சம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக 2.57 கோடி வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.